தந்தை, மைந்தன், தூய ஆவியார் திருப்பெயருக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் மீட்பெருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த வழிபாட்டிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் வேண்டுவோம். அன்பின் கடவுளே, தாயும் தந்தைமானவரே, புதிய புதிய நாட்களை கிருபையாக எங்கள் வாழ்வில் தருகிறீர். எங்கள் காலங்கள் உமது கரத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றன. எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த நாளில் உம்மை வழிபடுவதற்கு நீர் கொடுத்த இந்த வழிபாட்டு சூழலுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். எங்கள் கடினமான வாழ்வு சூழல்கள் மத்தியிலும் கடவுளாக நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறீர். எங்களுக்கு இந்த சூழ்நிலைகளில் காணப்படுகின்ற பலனையும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் நீர் தந்து வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை வழிபடுகின்ற வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீர் கிருபையாய் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்கள், உம்மை துதித்து பாடுகின்ற பாடல்கள், திருமறை பகுதிகள், எங்களை நாங்கள் மீண்டும் மீண்டுமாக மாற்றுருவாக்கம் செய்து கொள்ள கிடைக்கப்பெறுகின்ற உம்முடைய வார்த்தைகள் அனைத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்ப வேண்டுமாய், உம்முடைய மகத்துவத்தினாலே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் வழிநன்று ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கடவுளை துதித்து பாடும் வண்ணமாக பாமாலை எண் 21, தூயா 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 சர்வவல்ல நாதா, தேவரீர் கென்னாலும் சங்கீதம் ஏறுமே, தூயா தூயா மூவரான ஏகா, காருண்யரே தூய திரியேகா எனும் பாமாலை நாம் இணைந்து பாடுவோம். தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, தேவரீர் கென்னாலும் சங்கீதம் ஏறுமே, தூய
என்ற வண்ணமாகவே நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்திருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியதாவது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளில் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்போது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகிதமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை
நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர்கள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளை செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றும் மன்னித்து நம்மை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் நம்முடைய நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி நம்ம நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. அமருங்கள். திருமறை பகுதி படிக்க கேட்போம். இந்நாளுக்கென்றும் நம்முடைய சிந்தனைக்கென்றும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் திருமொழிகள் பிரிவு 28, திருமொழிகள் 16 முதல் 20 வரை. தூய மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 28, திருமொழிகள் 16 முதல் 20 வரை. நற்செய்தி பகுதி படிக்க கேட்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு சீடருக்கு கட்டளை கொடுத்து அனுப்புதல். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றனர். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியால் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பனையுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடிவு வரையும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். படிக்கும்படியாக குறிக்கப்பெற்ற திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. திருச்சபையார் தயவு செய்து அமரும்படியாக அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். மீண்டுமாக நாம் அமர்ந்த நிலையில் திருப்பாடல் எண் 653 என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழிநடத்தும் என்னும் திருப்பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றினின்றே தூக்கி நிறுத்தினீரே, உளையான சேற்றினின்றே தூக்கி நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவே, உந்தனை
போற்றிடுவேன். உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவேன். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும். வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனின் பின் செல்லுவேன். ஜீவிய காலமெல்லாம் உந்தனின் பின் செல்லுவேன். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். அக்கினி சூளையிலே நீரையுமே தேவனே, அக்கினி சூளையிலே நின்றையுமே தேவனே. விசுவாசம் திடமனதும் என்றென்றும் தந்தருளும். விசுவாச திடமனதும் என்றென்றும் தந்தருளும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். ஆகாரின் அழுகுரலை அன்று நீ கேட்டீரல்லோ. ஆகாரின் அழுகுரலை அன்று நீ கேட்டீரல்லோ. கருத்துடன் ஜெபிக்கிறேன், உந்தனை தேடுகிறேன். கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். அன்புக்குரிய இறைமக்களே, மீண்டுமாக ஆண்டுடைய திருப்பெயரால் இந்த வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பாக தூய ஸ்தேவான் இறை குடும்பத்தினரோடும் நல்ல சமாரியன் இறை குடும்பத்தினரோடும் இணைந்து இறைப்பணி ஆற்றுவதற்கு
கடவுள் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வாய்ப்பினை உறுதி செய்திருக்கின்ற நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராயர் ஐயா அவர்களுக்கும் பேராயர் அம்மா அவர்களுக்கும் பேராய அலுவலக தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். கடவுள் எதிர்வருகின்ற நாட்களிலே நாம் பெறுகின்ற அனைத்து இறை சார்ந்த அனுபவங்களில் நமக்கு துணையாளராக இருந்து நம்மை வழிநடத்துவாராக. இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி நாம் கடவுளை நோக்கி வேண்டுவோம். அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த வழிபாட்டு சூழலுக்காக மீண்டுமாகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எப்போதும் உடைய கண்கள் காண்கின்றன. எங்களுக்காக எப்போதும் நீர் சிந்திக்கின்றவராக செயல்படுகின்றவராக இருக்கிறீர். அனுதினமும் உடைய வார்த்தைகளினால் எங்களை தேற்றுகிறீர், எங்களுக்கு நலம் அளிக்கின்றீர். எங்கள் வழியாகவும் எங்கள் வாழ்வாகவும் உம்மை அமைத்துக் கொள்கிறீர். உம்முடைய செயல்பாடுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவ வார்த்தைகள் நிறைவாக உம்மிடத்தில் இருக்கின்றன. இப்பொழுதும் அடியேன் வாயின் வார்த்தைகளும் இதோ நோக்குகின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் எண்ணங்களும் உமக்கு ஏற்புடையவைகளாக இருப்பதாக இயேசு இரட்சகர் வழிநென்று ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரும் ஆண்டவருடைய திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகிறோம். சிறப்பாக நம்முடைய தூய ஸ்தேவான் இறை குடும்பத்தின் செயலர் ஐயா அவர்களுக்கும் பொருளர் ஐயா அவர்களுக்கும் பாடகர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் இறை குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வழிபாட்டிலும் நம்முடைய வாழ்வுக்கென்று சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மூவொரு கடவுளில் பற்றுறுதி என்கின்ற தலைப்பை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். படிக்க கேட்ட மத்தேயு, தூய மத்தேயு பிரிவு 28 திருமொழிகள் 16 முதல் 20 திருமொழிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சில எண்ணங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்தவத்தின் கடவுள் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த கேள்விக்கு இயேசு என்று பதில் சொல்கிறவர்கள் சாதாரணமானவர்கள். ஹூ இஸ் காட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி? ஜீசஸ் கிரைஸ்ட் என்கின்ற ஒரு பதில் சொல்வோம் என்றால் அது சாதாரணமான ஒரு புரிதல். அந்த பதிலே ஒரு நிறைவு இருக்கிறதா, ஒரு முழுமை இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு நிறைவையும் ஒரு முழுமையும் நாம் முழுமையாக கண்டு கொள்ள இயலாது. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவத்தின் கடவுள் யார் என்று கேட்கின்றதற்கு இயேசு என்கின்ற பதிலை தருவது நடைமுறை வாழ்வை சார்ந்த அனுபவங்களை சார்ந்து இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்று நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். அதை நான் நினைவுறுத்த விரும்புகிறேன். கிறிஸ்தவத்தின் கடவுள் யார் என்ற கேள்விக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மூவொரு கடவுள் என்று தான் பதிலை கொடுக்க வேண்டும். திரியேக கடவுளை வழிபடுகின்றவர்களாக, திரியேக கடவுளினால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக, திரியேக கடவுளினால் நாம் வாழ்வுக்குரிய அனுபவங்களை பெற்று நன்றி செலுத்துகின்றவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ்விக்கப்படுகின்றோம். தந்தையாகிய கடவுள், மைந்தனாகிய கடவுள், தூய ஆவியாராகிய கடவுள் என்னும் திரியேகரை நாம் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் அவரை சார்ந்து வாழ்வதற்கும் இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இப்போ கிறிஸ்தவம் அல்லாத, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரனிடமோ ஒரு சகோதரியிடமோ நாம் முழு திருமறையை கொடுக்கிறோம். முழு திருமறையை நாம் கொடுக்கின்ற பொழுது அவர் ஆண்டவரை குறித்து எதுவும் அறியாதவர், அவர் அதை பெற்றுக்கொள்வார். அதை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்னன்னா, இந்த திருமறையில் இயேசு இருக்கிறார் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருக்கும். பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருமறை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஆதி ஆகமம்
யாத்ராகமம் என்று ஒவ்வொன்றாக படிக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் வரும். என்னன்னா, இயேசுவுக்கு முன்பாக ஒருவர் மனிதர் வரலாற்றிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணம் அவருக்கு வரும். இயேசுவுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக ஒருவர் மனித வரலாற்றில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்கின்ற எண்ணம் வரும். நற்செய்தி நூலை படிக்கின்ற பொழுது அந்த ஒருவர் இயேசுவில் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தினார் என்கின்ற எண்ணம் அவருக்கு வரும். திருமுகங்களை படித்து இறுதியான நூலை படித்து முடிக்கின்ற பொழுது இயேசுக்கு பின்பாக ஒருவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்கின்ற எண்ணம் வரும். வரலாற்றையும் கால சூழலையும் தேவையும் அனுபவங்களையும் சார்ந்துதான் திரியேகரை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவுக்கு முன்பாக தந்தையாக கடவுளின் அனுபவங்கள், மனிதராக இயேசுவின் காலகட்டத்தில் மீட்பின் அனுபவங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக இன்றளவும் மீண்டுமாக அவர் இந்த பூமிக்கு வருகின்ற நாளளவும் தூய ஆவியாரின் வழியாக கிடைக்கப்படுகிற அனுபவங்கள். அன்புக்குரியவர்களே, இப்போ படித்து முடிச்சிட்டாரு. படித்து முடித்த பிறகு அவரை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வினா, இந்த முழு திருமறையை படிச்சிங்க இல்லையா, இந்த முழு திருமறையை படித்த நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையில் அந்த திருமறையை சொல்லிவிடுங்களேன். இந்த முழு திருமறையை படித்த நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையில் அந்த திருமறையை சொல்ல முடியுமா? அல்லது அந்த திருமறையில் வெளிப்படுகிற கடவுளை ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? இந்த கேள்வியை நமக்கும் கேட்டுக்கலாம். நம்முடைய வயதுக்கு ஏற்றாற் போல, நம்முடைய அனுபவங்களுக்கு ஏற்றாற் போல திருமறையை நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். இந்த முழு திருமறையை ஒரு வார்த்தையில் அல்லது இந்த திருமறையில் வெளிப்படுகிற கடவுளை, மூவொரு கடவுளை ஒரு வார்த்தையில் சொல்ல முடியும் என்று யோசிப்போம் என்றால் அது எல்லாருக்கும் பொதுவாக தோன்றுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் மீட்பு என்பதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. திரியேக கடவுள் என்பவரை ஒரு வார்த்தையில், வேறு ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மீட்பு, ரிடம்ஷன், சால்வேஷன், அல்லது சமூக சூழலோடு இணைத்து நாம் பார்ப்போம் என்றால் லிபரேஷன், விடுதலை. திரியேகர் என்பவர் மீட்பின் கடவுளாகத்தான் தன்னை முழுமையாக அமைத்து கொண்டு இருக்கின்றார். யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும், யார் படைப்பாளரை ஏற்றுக்கொண்டாலும், யார் தூய ஆவியானவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வில் ஏதோ ஒரு நிலையிலிருந்து மீட்பின் அனுபவத்தை பெறுவதற்காக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுளை சார்ந்த தன்மைகள், கடவுளை சார்ந்த குணங்கள், கடவுளை சார்ந்த அனுபவங்கள், கடவுளை சார்ந்த திட்டங்கள், கடவுளை சார்ந்த எண்ணங்கள், கடவுளை சார்ந்த ஆற்றல்கள் எவைகள் எப்படி இருந்தாலும் நாம் நம்புகிற கடவுள், நம்மை நம்புகிற கடவுள், நாம் வழிபடுகிற கடவுள், நம்மை வழிபாட்டாளர்களாக தெரிந்து கொண்டிருக்கின்ற கடவுள் மீட்பை முன்வைத்துதான் இந்த உறவை நிலைநிறுத்துகின்றவராக இருக்கின்றார். மூவொரு கடவுளில் பற்றுறுதி என்கின்ற தலைப்பை படிக்க கேட்ட திருமறை பகுதி சார்ந்து நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என் கடவுளை எப்போதெல்லாம் நான் யோசிக்கின்றேனோ, என் கடவுளால் நான் எப்போதெல்லாம் யோசனைக்குட்படுத்தப்படுகின்றேனோ, என் கடவுள் எப்போதெல்லாம் என்னை யோசிக்கின்றாரோ அப்போது இருவருக்கும் இடையில் என்ன அனுபவம் நிற்கிறதென்றால் அது மீட்பின் என்கின்ற அனுபவம் தான் முன் நிற்கிறதாக இருக்கின்றது. ஆகவே இந்த திரியேக கடவுளின் பற்றுறுதியாளர்கள் எப்பொழுதுமே தங்கள் அறிவிலும், தங்கள் எண்ணத்திலும், தங்கள் வாழ்வின் அனுபவங்களிலும் எப்பொழுதுமே நிலைநிறுத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்னவென்றால் மீட்பின் அனுபவத்தை நாம் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2 மனிதர்கள், 2 மரங்கள், 2 ஆற்றல்கள். திருமறை இப்படிதான் துவங்குகிறது. 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், 2 மரங்கள் இருந்தன, 2 ஆற்றல்கள் காணப்பட்டார்கள். இந்த 2 மனிதர்கள் வீழ்த்தப்பட்ட ஆற்றலோடு இணைந்து படைத்த ஆற்றலிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள். தெளிவாக சொல்லணும்னா, ஆதாம் ஏவாள் இருந்தார்கள், நன்மை தீமை அறியத்தக்க கனியை தருகின்ற மரம் இருந்தது, ஜீவ விருட்சத்தின் கனியை தருகிற மரம் இருந்தது, கடவுள் இருந்தார், அவரால் வீழ்த்தப்பட்ட தீயோன் இருந்தார்கள். 2 மனிதர்கள் இருந்தார்கள், 2 மரங்கள் இருந்தன, 2 ஆற்றல்கள் இருந்தன. இந்த வீழ்த்தப்பட்ட ஆற்றலோடு
இரண்டே மனிதர்கள், ஆதாம் ஏவாள் என்ற 2 பேர் இந்த பூமியில் இருந்த பொழுது, அந்த 2 மனிதர்கள் இருந்த காலகட்டத்திலேயே, அந்த படைப்பிலேயே இந்த 2 மனிதர்கள் அந்த வீழ்த்தப்பட்ட ஆற்றலோடு இணைந்து படைப்பாளரிடமிருந்து விலகுகிறார்கள். திரியேக கடவுளின் துவக்கமே திருமறை எப்படி நமக்கு கற்றுத்தருகிறது என்றால், படைப்பிலேயே கடவுள் மீட்பின் அனுபவத்திற்குரிய கடவுளாக தன்னை அமைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த வீழ்த்தப்பட்ட ஆற்றலோடு தன்னை இணைத்து கொண்ட மனிதனையும் அவன் மனைவியையும் ஆதாம் ஏவாளையும் அவருடைய சந்ததிகளையும் இன்று என் உட்பட நம் அனைவரையுமே இழந்து போன கடவுள் அனுதினமும் மீட்கின்றவராக செயல்படுகின்றார். இந்த மீட்பின் அனுபவம் தான் இந்த மூவொரு கடவுளின் பற்றுறுதியின் மையமாக இருக்கிறது என்பது எப்போதும் நம்முடைய நினைவில் வைத்திருப்பதற்கும் நாம் விசுவாச வாழ்வில் அதை அனுபவிப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். பற்றுறுதி, ஃபெய்த், பற்றுறுதி என்பதை நம்முடைய வாழ்வின் கிறிஸ்தவ ஓட்டத்தில் எப்படி பார்க்கிறோம் என்றால், கடவுளை பெருமைப்படுத்தி கடவுளை புகழ்ந்து சொல்கின்ற வார்த்தை கட்டமைப்பில் நாம் பெரும்பாலும் பார்க்கிறோம். என்னுடைய பற்றுறுதி என்பது நான் எதன் மீது வைத்திருக்கிறேனோ அதை குறித்து பேசுவதோ, அதை குறித்து உயர்த்துவதோ, அதை குறித்து சிந்திப்பதோ என்பதை கடந்து, நான் எதன் மீது பற்றுறுதி வைத்திருக்கிறேனோ, நான் எதை நம்புகிறேனோ அந்த ஆற்றல் எவ்வாறு என்னில் வெளிப்படுத்தப்படுகிறது. நான் கடவுளை புகழ்ந்து சொல்வதில் அல்ல, கடவுளால் புகழப்படுகிற அனுபவத்தில் தான் என் பற்றுறுதியின் அனுபவங்கள் நிறைந்திருக்கின்றன. மூவொரு கடவுளின் இந்த மீட்பின் பயணத்தில் என்னுடைய பற்றுறுதியின் அனுபவங்களை நான் இணைத்து பார்க்கின்ற பொழுது, கடவுளை நான் புகழ்கின்ற அனுபவத்தை கடந்து இந்த மீட்பாளன் மீட்கப்பட்டவைகளை குறித்து சொல்லுகின்ற, சிந்திக்கின்ற, யோசிக்கின்ற அனுபவங்களுக்குள் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளவும் இந்த தலைப்பு நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். திருமறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது மூவொரு கடவுள், தந்தை, மகன், தூய ஆவியார். மூவொரு கடவுளை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மீட்பு தான். தந்தையானவர் மீட்பாளராக இருக்கின்றார், குமாரனானவர் அந்த மீட்பை உறுதி செய்கின்றவராக இருக்கின்றார், தூய ஆவியானவர் அந்த மீட்பை உயிரோட்டமாக எப்போதும் வைத்திருக்க மீட்பின் அனுபவத்திற்கு நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். திரியேக கடவுளை ஏற்று நம்பி வாழ்கின்ற நமக்கு இந்த மீட்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மீட்பு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அனுபவம் நம்மை மீட்படைய செய்திருக்கிறது. மீட்படைய செய்த அந்த அனுபவம் நம்மை இந்த உலகத்திற்கு மீட்பாளர்களாக அறிமுகப்படுத்துகிறது, நம்மை இந்த உலகத்திற்கு மீட்பாளராக அடையாளப்படுத்துகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் பிரிவில் மத்தேயு நற்செய்தி நூல் ஆசிரியர் அழகாக அந்த இறுதி பகுதியை நிறைவு செய்கின்றார். அவர் எவ்வாறு நிறைவு செய்கிறார் என்றால், இந்த விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை பரியந்தமும் நான் தாழ்த்தின அனுபவங்கள் கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டதை நிறைவு செய்த பின்பாக இந்த உலகத்திலும் மண்ணிலும் விண்ணிலும் நிறைவான அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இந்த உலகம் என்றும் சென்று தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே மக்கள் இனங்கள் அனைத்தையும் சீடராக்குங்கள் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, மீட்பை அடையாளப்படுத்துகிற தந்தையாகிய கடவுள், மீட்பை உறுதிப்படுத்துகிற குமாரனாகிய கடவுள், மீட்பாளராக அழைப்பதற்கு, மீட்பை எப்போதும் உயிரோட்டமாக வைக்க அழைப்பை தருகிற தூய ஆவியானவர் கடவுள் நம் முன்பாக இந்த மீட்பின் பயணத்தை ஒரு தொடர் பயணமாக அமைத்துக்கொள்ள, நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள அவர் அழைக்கின்றார். ஆகவே இந்த புரிதலில், இந்த விசுவாசத்தில் திரியேக கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நான், திரியேக கடவுளை வணங்குகின்ற நான், திரியேக கடவுளை வழிபடுகின்ற நான், அந்த கடவுள் மனுக்குலத்தின் முன்பாக மையமாக வைத்திருக்கின்ற அந்த மீட்பின் அனுபவத்திற்குரியவர்களாக, மீட்கப்பட போகின்ற அனுபவத்திற்குரியவர்களாக, பிறரை மீட்கின்ற செயல்பாடுகளுக்குரியவர்களாக நம்மை அர்ப்பணிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம்.
அந்த அழைப்பு கடவுளால் எப்போதும் உயிரோட்டமாக வைக்கப்பட்டு அந்த உயிரோட்டமான அனுபவங்கள் பிறருடைய வாழ்வில் எப்போதும் நன்மைகளை செய்து அந்த நன்மைகளின் வழியாக இந்த மூவொரு கடவுள்தான் இந்த உலகத்திலேயே உண்மையான கடவுள். இந்த மூவொரு கடவுள் தான் மனிதம் சார்ந்து மனிதனை இணைக்கின்ற கடவுள். இந்த மூவொரு கடவுள் தான் இந்த உலகம் சார்ந்த வாழ்வை மட்டுமல்ல, இந்த விண்ணகம் சார்ந்த வாழ்வையும் அழகுபடுத்தி தருகிற கடவுள் என்கின்ற புரிதலுக்குள் உட்படுத்த, அந்த புரிதலில் இந்த மனிதன் தழைத்து ஓங்குவதற்கு நம்ம அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள்தாம் அப்படிப்பட்ட புரிதலிலே, அப்படிப்பட்ட விசுவாச அனுபவங்களிலே நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு நமக்கு தேவையான பலனை மாற்றலையும் தூய ஆவியானவருடைய துணையும் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பின் கடவுளே, தாயும் தந்தைமானவரே, மீட்பை தான் எங்களுக்கு மையமாக, எங்களுக்கு வாழ்வாக, எங்களை உம்மோடு இணைக்கின்ற அனுபவமாக இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். மூவொரு கடவுள் மீட்பின் பயணத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாக்குகின்றவராக செயல்படுகிறீர். மீட்பின் அனுபவத்தை பிறருடைய வாழ்விலே வெளிப்படுத்துவதற்கு எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு பயணித்தரலும், நிறைவான அனுபவங்களை கடவுளாக நீர் எங்களுக்கு தந்தரலும். ஏசு இரட்சகர் பயனென்று ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் உறுதி செய்வோம். சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்பே தமது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி தான் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவினிலும் குமாரனிலும் புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையின் உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அமர்வோம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய செயலரை அவர்கள் அறிவிப்பார்கள். அறிவிப்புகள். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது திருச்சபையின் புதிய ஆயராக ஆயர் அருதிரு ஜெஸ் அருள் தேவ ஆசீர்வாதம் அவர்கள் கடந்த 1/6/2020 திங்கட்கிழமை முதல் பொறுப்பேற்றார் என்பதை திருச்சபைக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயரம்மா அவர்களின் பெயர் திருமதி பிரீத்தி ஜீன். அவர்கள் ஆசிரியராக பெயின் ஸ்கூலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அன்பு பிள்ளைகள் பேபி ஜூடி அகதா மற்றும் பேபி ரியா ஜோகனா. ஆயரம்மா மற்றும் 2 பிள்ளைகளையும் திருச்சபையின் சார்பில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்களுக்கு திருச்சபையின் மூலம் முறையான வரவேற்பு ஆலயம் திறந்தவுடன் திருச்சபையர் முன்னிலையில் வழங்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தா அட்டை மற்றும் சேகரித்த காணிக்கைகள் உண்டியல் அவர்களை படைக்க விருப்பமுள்ளவர்கள் ஞாயிறு காலை 11 மணி முதல் 1 மணி வரை ஆலயத்தில் வந்து சமூக இடைவெளியை பின்பற்றி படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் திருச்சபை மக்கள் பிறந்தநாள் காண்பவர்கள் 7/6/2020 ஞாயிற்றுக்கிழமை மாஸ்டர் ஏ கெவின் பிரிட்டோ. 8/6/2020 திங்கட்கிழமை மிஸ்ஸஸ் கேத்ரின் பியூலா செல்வன், மிஸ் ஏஞ்சல் மோசஸ், மிஸ் ஜேபி பிரியங்கா. 9/6/2020 செவ்வாய்க்கிழமை
மிஸ்டர் எஸ் சுந்தர், மிஸ் எஸ் ஜாய் ஜாஸ்மின். 10/6/2020 புதன்கிழமை மிஸ்ஸஸ் எம் சமாதானம், மிஸ் எஸ்கே ஆலிஸ் ஐடா, மிஸ்ஸஸ் ஏ ஏஞ்சலின் ஜாய்ஸ், மிஸ்ஸஸ் டி ஞானமணி ஜெய்சீலன், மிஸ்ஸஸ் ஜே மர்சி தனமணி. 11/6/2020 வியாழக்கிழமை மாஸ்டர் எஸ் ஆரோன் இமானுவேல் இஸ்ரேல், மிஸ்ஸஸ் சாந்தகுமாரி ஜோப். 12/6/2020 வெள்ளிக்கிழமை மிஸ்டர் ஏஜி கிறிஸ்டோபர். 13/6/2020 சனிக்கிழமை மிஸ்ஸஸ் ஹேமா கோயில்பிள்ளை, மிஸ்ஸஸ் சுகந்தி ராஜகுமார். இந்த வாரத்தில் திருமண நாள் காண்பவர்கள் 9/6/2020 செவ்வாய்க்கிழமை மிஸ்டர் சி அருள்ராஜ் பீட்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தீபா சவுந்தரம். 10/6/2020 புதன்கிழமை மிஸ்டர் ஜேபி ஜெபக்குமார் பிலிப் அண்ட் மிஸ்ஸஸ் ஆனந்தி ஜெபக்குமார். 11/6/2020 வியாழக்கிழமை மிஸ்டர் பால் செல்லத்துறை அண்ட் மிஸ்ஸஸ் ஹெப்சிபா செல்லத்துறை, மிஸ்ஸஸ் செல்வமணி. 12/6/2020 வெள்ளிக்கிழமை மிஸ்டர் சி பிரிட்டோ வினோத் அண்ட் மிஸ்ஸஸ் ஜி இசையரசி. 13/6/2020 சனிக்கிழமை மிஸ்டர் சாலமன் ராஜா அண்ட் மிஸ்ஸஸ் விஜி சாலமன் ராஜா. இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாள் காண் திருச்சி மக்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். நிறைவாக நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கடவுளுக்கு என்று படைக்கும் வண்ணமாக கீர்த்தனை எண் 253, நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே எனும் பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம். பரிசத்தால் கொண்டாரே வானமகிமை உனக்கிவாரே நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ இயேசுவை விட்டு எங்கே ஆகிலோ மறைந்து திரிவாயோ. சந்ததமுனதிதயம் காயமும் சாமி கிறிஸ்துவுடையதல்லவோ நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருகுதோ சாசின் மேலே பட்சமுனக்கு திரும்ப வருகுதோ. அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே நீ உனக்கு சொந்தமல்லவே.
ஜெபிப்போம். மூவொரு கடவுளாக எங்கள் வாழ்விலே செயல்படுகின்றவரே, மீட்பின் வழியாக எங்களை தெரிந்து கொண்டவரே, மீட்பின் வழியாக எங்களை மனிதர்களோடு இணைக்க விரும்புகின்றவரே, ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வழிபாட்டு சூழலுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். படைப்பாளராக, மீட்பாளராக, துணையாளராக நீர் இருக்கிறீர். எங்கள் வாழ்வில் அப்படியாக செயல்படுகிறீர். நாங்களும் பிறருடைய வாழ்வில் அப்படி செயல்படுவதற்கு உம்மாலே அழைக்கப்படுகிறோம் என்கின்ற உறுதிக்காக, நிச்சயத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தெரிந்து கொள்கிற கடவுள் நீர். அர்ப்பணிப்பை ஏற்று ஆற்றல் தருகிற கடவுள் நீர். எப்பொழுதுமே இந்த மீட்பின் அனுபவத்தை எங்களுக்குள்ளும் எங்கள் வழியாக பிறருடைய வாழ்வுக்குள்ளும் நாங்கள் உயிரோட்டமாக வைப்பதற்கு எல்லா செயல்பாடுகளிலும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அவருடைய ஜெபங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் உருவாக்க விரும்புகின்ற சாட்சியின் அனுபவங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு குடும்பங்களின் தலைவராக இருக்கிறீர். ஒவ்வொரு குடும்பங்களையும் வழிநடத்துகிறீர். உமக்கு நன்றி படைக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் சுகவீனப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம். உம்மால் ஆகாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆற்றலையும் சத்துவத்தையும் நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வயதானவர்களையும் ஆண்டவரே திருப்பாட்டில் வைக்கிறோம். இந்த கடினமான வெயில் நாட்கள் அவர் உடலிலே எந்த சோர்வையும் ஏற்படுத்தி விடாதபடி ஆண்டவரே நீர் உம்முடைய சட்டின் கீழாக மறைக்கும்படியாக அவங்க சரீரத்துக்கு தேவையான அனுதின ஆற்றலை, பலனை, ஆரோக்கியத்தை நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுகிற ஜெபங்களை அதிக விருப்பமாக கேட்கிற கடவுள் நீர். அந்த விருப்பங்களை எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்வில் அதிசயங்களாக, அற்புதங்களாக செய்கிற கடவுள் நீர். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுகிற ஜெபங்களை ஆமென்றும் ஆமேன் என்றும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் காண்கின்ற அடியவர்கள், திருமண நாள் நினைவு கூறுகின்ற அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் வாழ்வு சார்ந்து, அவர்கள் தேவைகள் சார்ந்து புதிய புதிய நன்மைகளை, சாட்சிகளை, ஆசீர்வாதங்களை நீ இரக்கமாய் தர வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அவை எங்களை தாயின் கருவறையில் உருவாக்குகிறவர் நீர். அவைகள் பழுதுபடும் பொழுது தொட்டு சுகப்படுத்துகின்ற ஆற்றல் உமக்குரியது சுவாமி. எங்கெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவரே நீர் ஒருவரை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரியும், ஆசிர்வதியும், நிறைவான அனுபவங்களை ஆண்டவரே நீர் திருப்பி தர வேண்டுமாய் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, குருசேயத்தின் செயலர் அவர்களுக்காக, குருசேயத்தின் பொருளர் அவர்களுக்காக, அனைத்து ஆண்டவரே பெரியோர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடகர் குழுவிற்காக, கன்வீனருக்காக, ஆண்டவரே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நண்பர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நிறைவான அனுபவங்களையும், ஆசீர்வாதங்களையும், சாட்சிகளையும் எங்கள் வாழ்விலே உருவாக்கியறோம். ஏசு இரட்சகர் வழிநடத்தி ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்றாட ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதபடி தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய துணையும் நம் வாழ்விலே
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து நம்மை வழிநடத்துவதாக. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கடவுளின் சமாதானத்துடன் உங்கள் இல்லங்களுக்கு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.